வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பொன்னை பகுதியில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் கால்வாய் தூர்வாரப்படாததால் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். குடியிருப்புகளுக்குள்ள புகுந்ததனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டிருக்கு? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில நேற்று இரவு 8 மணி முதல மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் நள்ளிரவு முதல் விடிய கனமழையும் பெய்தது. குறிப்பாக பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டத்திலேயே அதிகப்படியாக 82 மில்லிமீட்டர் மழையானது இந்த பொன்னை பகுதியில் பதிவானது. இந்த மழையின் காரணமாக பொன்னை பகுதியில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து இந்த கால்வாய் வழியாக மழை நீர் வெளியேறிய போது அந்த கால்வாய் தூர்வாரப்படாததால் அப்படியே தூர்வாரப்படாமல் அப்படியே கிடப்பதால் அந்த மழை நீர் அந்த பொன்னை காலனி பகுதியில் உள்ள இந்த குடியிருப்பு பகுதிகளில் சாலைகளிலும் சூழ்ந்தது. அந்த வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. அந்த பகுதிகளில் அந்த மழை நீர் புகுந்ததால் அங்கங்கே கொஞ்சம் தாழ்வான இருக்கக்கூடிய வீடுகளில் மழை நீரானது புகுந்தது. இதன் காரணமாக அந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த வீடுகளில் உள்ள பொருட்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று மழை நீர் அந்த வீடுகளுக்கு புகுந்ததால் அந்த பொருட்களையும் அவர்களால் வெளியே எடுத்து வெளியேற்ற முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த வீடுகளில் புகுந்த தண்ணீரை அவர்கள் தற்போது இந்த வெளியேற்றும் அந்த சூழலில் வெளியேற்றி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.